بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. أو كما قال عليه الصلاة والسلام. இவ்விரிந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய இந்த ஏகவல்லோனை போற்றி, அவனின் சலாமும் சாந்தியும் இருலோக போதகரும் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னலாரின் அடிச்சோர்களை அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக. அல்லாஹு தாலா புனிதமான இந்த சபையின் பொருட்டால் நம்முடைய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. நாம் மரணிக்கும் வேலை உண்மை மோமீன்களாக ஈமானோடு மரணிக்கும் நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாழும் காலம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துகளையும் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கு நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் அன்பிற்குரிய தாய்மார்களே, மரியாதைக்குரிய ஹஸ்ரத் அவர்கள் 2 வாரமாக உங்களுக்கு மரணத்தை பற்றி ஞாபகம் ஊட்டியிருப்பார்கள். நம்முடைய முன்னோர்கள் எப்படி மரணத்தை சந்தித்தார்கள், இன்றைக்கி நாம் எப்படி மரணத்தை எதிர்கொள்ளணும் என்ற தலைப்பில் ஹஸ்ரத் அவங்க என்னை பேச சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள முஸ்லீம்கள் மரணத்தை எப்படி சந்திக்கணும், எப்படி எதிர்நோக்கணும். அருமையான தாய்மார்களே, பிறந்த நாம், இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட நாம் என்றைக்காவது ஒரு நாள் மரணத்தை சந்திக்கத்தான் போகிறோம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய டேட் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுருச்சு. நாம் எப்போ மரணிக்கணுங்கிற ஒரு தேதி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு தான் இன்றைக்கி உலகத்துக்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இதான் மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான். அல்லாஹு தாலா ஒரு முடிவுரையை எழுதிட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கவே செய்வான். ஆனால் மனுஷன் அப்படி அல்ல. ஒரு விஷயத்தை ஆரம்பித்த பிறகு தான் எப்படி முடியுமோ தடுமாற்றத்தோடு முடிப்பான். ஆனால் அல்லாஹு தாலா ஏற்கனவே ஒவ்வொரு விஷயத்தையும் முடித்த பிறகு, முடிவுரை எல்லாம் எழுதிய பிறகு தான் மீண்டும் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கவே செய்கிறான். அப்போ நாம் எப்போ மரணிப்போம் என்பது ஏற்கனவே நம்முடைய தாயினுடைய கருவறையாக இருக்கும்போதே அல்லாஹு தாலா டேட்டெல்லாம் எழுதிட்டான். உதாரணம், இந்த வருஷத்தில் இத்தனாவது வயதில் இந்த தேதியில் இன்ன கிழமையில் இந்த இடத்துல இந்நாள் மரணமாகுவாங்க என்று எங்கே முடிவு செய்யப்பட்டுருச்சு? தாயினுடைய கருவறையில். நம்ம தாயினுடைய கருவறையில் இருக்கிற போதே 40 வயதோ 50 வயதோ 60 வயதோ அல்லது இந்த ஊரில் இன்ன இடத்துல மரணிப்பாங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுருச்சு. அதனால் நம்ம மரணத்தை நம்ம எதிர்கொண்டு தயாராக இருக்கணும். எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம். இப்போந்தான் வரும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு தான் வரும், நீ எனக்கெல்லாம் 10 வருஷம் இருக்குது, நாளைக்கு உடல் திரகாத்திரமாக இருக்கிறேன் என்றெல்லாம் இன்னைக்கு யாரும் தன்னை உறுதியிட்டு நம்பிக்கையோடு இருக்க முடியாது. எப்பேற்பட்ட உடல் பலசாலிக்கும் மரணம் வந்துடும். ஒரு நோயாளி அவர் என்ன செய்வார்? நீண்ட காலம் வாழ்வார். அப்படி இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தர் வாழ்வதாக இருந்தால், மரணமே வராமல் இருப்பதாக இருந்தால், அல்லாஹு தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உலகத்தில் நீண்ட காலம் வாழ வச்சுருப்பான். அல்லாஹ்வினுடைய அன்பிற்குரிய நபி
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறும் 63 வயது தான். அல்லாஹு தஆலா 63 ஆண்டு காலம் தான் அல்லாஹு தஆலா வாழ வச்சான். அதுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் 900 வருஷம் 1000 வருஷமெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 1050 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா வெறும் 63 வயது தான் வாழ வைத்திருக்கிறான். என்ன காரணம்? காலங்கள் போக போக மனிதனுடைய ஆயுள் காலமும் குறைந்து கொண்டே வரும். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சராசரி வயது என்னன்னா 60 to 70 வரை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம் எவ்வளவுன்னு சொன்னால் 60லிருந்து 70 வரை அதிகமான நபர்கள் மரணத்தை சந்திப்பார்கள். இதில் ஒரு சிலர் கூட தான் வாழலாம், அது ஒரு சிலர் தான். நான் அதிகமான பேர் 60லிருந்து 70 வயதுக்கு வரை மரணத்தை சந்திப்பார்கள் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதிகப்படியான மரணத்தை நமக்கு தேதி குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஒரு வருஷத்தை சொல்லிட்டாங்க. பெரும்பாலும் 60லிருந்து 70க்குள்ளாக அதிகமான மனிதர்கள் மரணத்தை சந்திப்பார்கள். அதனால தாய்மார்களே, இன்றைக்கி நாம் மரணத்தை தொடத்தான் போகிறோம், மரணத்தை சந்திக்காமல் இருக்க முடியாது. மரணம் நம்ம விரட்டிக்கிட்டே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்படி உங்களை ரிஸ்க்கு தேடி வருதோ, நம்முடைய உணவு நம்முடைய வாழ்வாதாரம் நம்மளுக்கு எப்படி தேடி வருமோ அதே போன்று மரணமும் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போகணும் தேவையில்லை. மரணம் டைம் வந்துருச்சுன்னா தேடி வந்துடும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, அதாவது உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலக்குல் மௌத் அவங்க ஒரு சில கட்டங்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்களாம். ஏன்னா உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளுக்கு சந்தோஷமோ அல்லது துக்கமோ ஏற்படாது, இது அல்லாஹ்வுடைய இயல்பு. நான் அல்லாஹ் இப்படி நிகழ்வை ஏற்படுத்துகிறான். இப்போ மலக்குல் மௌத் அவங்க ஒரு சில கட்டங்களில் ஒரு சிலருடைய ரூஹை கைப்பற்றும் போது கவலைப்பட்டிருக்காங்களாம். அது என்ன நிலைமைங்கும் போது சில தஃப்சீர்களில் சில கிதாபுகளில் விவரிக்கிறாங்க. மலக்குல் மௌத் அவங்க ஒரு பெண்ணுடைய உயிரை கைப்பற்ற போகிறாங்களாம். அது எந்த இடத்துல வச்சு? நடு கடலில் வைத்து அந்த அம்மா அப்போ தான் குழந்தையை அதாவது பெத்தெடுத்து இருக்குது. நடு கடலில் கப்பல் உடஞ்சி ஒரு பலகையில் ஏறி இந்த கடலை கடந்து போயிடலாம் நினச்சி போகும்போது ஒரு பலகையில் ஏறி நிற்கிறாங்க. ஒரு பலகையில் தத்தளித்து ஏறு இருக்கும்போது அங்கே பிரசவம் ஆகுது. பிரசவ பக்கம் ஆள் இல்லை, தன்னந்தனியாக தான் பெத்தெடுத்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மடி மீது வைத்து அந்த குழந்தைக்கு ஆசையாக பால் ஊட்ட நினைக்கும் போது அல்லாஹ் உத்தரவிட்டான மலக்குல் மௌத்தை அந்த அம்மாவுடைய உயிரை கைப்பற்றுங்க அப்படின்னு சொன்னான். இப்போ மலக்குல் மௌத்து சொன்னாங்களாம், யா அல்லாஹ், அந்த தாய்க்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். என் நடுக்கடல் தாம் பெத்தெடுத்த குழந்தை, பொதுவாக தாய்மாக்கு தன்னுடைய குழந்தைக்கு முதலாக தாய்ப்பால் பால் ஊட்டும் போது அவ்வளோ சந்தோஷம் வரும். முத்தமிடும்போது பால் ஊட்டும் போது இப்போ இந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமாக தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அப்போ மலக்குல் மௌத்து சொன்னாங்களாம், யா அல்லாஹ், அந்த அம்மா எவ்வளோ சந்தோஷப்படும். இப்போ அந்த அம்மாவோட உயிரை கைப்பற்றிட்டா நடு கடலில் தத்தளிக்கக்கூடிய இந்த குழந்தையினுடைய நிலைப்பாடு என்ன ஆகும் யா அல்லாஹ் என்று மனசில் நினச்சாங்களாம், கவலைப்பட்டாங்களாம். இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த தாயுடைய உயிரை கைப்பற்றுறாங்க. இப்போ நடு கடலில் அந்த குழந்தை தத்தளிக்குது, அல்லாஹ் கரை சேர்க்கிறான்னு வருது. இது ஒரு நிகழ்வுன்னு மலக்குல் மௌத் அவங்க சொன்னாங்களாம். இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறாங்க. ரெண்டு கட்டத்தில் ஒரு கட்டம் இந்த கட்டம் தாயினுடைய உயிரை கைப்பற்றும் போது ஏற்பட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு என்னன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மிக பெரும் கொடுமை செய்த ஒரு அரசன், அவனை ஷத்தாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அரசனுடைய பேர் ஷத்தாதுன்னு சொல்லப்படும். மிக பெரும் கொடூரம் செஞ்சான், நாட்டு மக்களையெல்லாம் கொடுமை செஞ்சான். நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தையெல்லாம் அபகரித்து, அதாவது உலகத்திலேயே சொர்க்கத்தை மாதிரி ஒரு மாளிகை கட்டினானா, சொர்க்கம் மாதிரி உலகத்தில் கட்டினவன் அவன் தான். அந்த சொர்க்கம் உலகத்தில் அதாவது நம்முடைய கண் பார்வைக்கு தெரியாமல் மறக்கடிக்கப்பட்டிருக்குதான், அதாவது மறைக்கப்பட்டிருக்குதான். சில தஃப்சீரில் எழுதுகிறாங்க, அவன் சொர்க்கத்தை மாதிரி வடிவமைச்சானான். அவனுக்கு அந்த நபி போய் சொல்கிறாங்க, சொர்க்கம்னா இப்படி இருக்கும், நீ நல்லவனா வாழ்ந்தா அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு அவன் சொன்னானா, அந்த சொர்க்கத்தை தான் என்னால் வடிவமைக்க முடியுமே, எனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே ஒரு சொர்க்கத்தை மாதிரி வடிவமைச்சானான். அந்த சொர்க்கத்தை நாளையும் குறிப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஒரு திறப்பு நாளும் வச்சாச்சு, திறப்பு விழா ஏற்பாடு செஞ்சாச்சு. திறக்கிறது இவன் தான் போகணும். நாலு குறிப்பிடப்பட்டு குதிரையில் போய் என்ன செய்கிறான், அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகையை போய் திறப்பதற்காக போகிறான். அப்போ திறக்க அவன் குதிரையை விட்டு இறங்க போகும்போது மலக்குல் மௌத்துக்கு உத்தரவு வருது, மலக்குல் மௌத்தே இப்போ அவனுடைய உயிரை கைப்பற்றுங்க அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ மலக்குல் மௌத்து யோசிச்சாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், சரி என்னத்தை கெட்டவனாக இருந்தாலும் கூட
அவன் இவ்வளோ நாளாக ஆசையாக ஒரு சொர்க்கத்தை இவ்வளோ வடிவமைச்சு இருக்கிறான், பல வருஷ காலம் கட்டினானா, இவ்வளோ வடிவமைச்சு இருக்கிறான். நீங்கள் சந்தோஷமாக அந்த மாளிகையை பார்க்க போகிறான், தான் திறந்து பார்க்கலாங்கிற ஒரு ஏக்கத்தோடு போகிறான். கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் உயிரை கைப்பற்றினா என்னை பார்த்த பிறகு அவனுடைய ஆசை நிறைவேறுமே என்று நினச்சாங்களாம். இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அவன் ஒரு கால் எடுத்து பூமிக்கு கால் எடுத்து வைக்கும்போது அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுது. அந்த குதிரை மீது என்னுடைய ரூஹு பிரியுது. இப்போ தான் அல்லாஹு தாலா மலக்குல் மௌத்துக்கு சொன்னானா, மலக்குல் மௌத்தே இவன் யார் தெரியுமா? அல்லாஹு தாலா சொன்னானா, இப்போ நீங்கள் உயிரை கைப்பற்றினீங்க, இவன் யார் தெரியுமா? நீங்கள் முன்னால் ஒரு முறை நீங்கள் கவலைப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்களே, ஒரு தாயினுடைய உயிரை கைப்பற்றின அந்த குழந்தை என்ன ஆகுமோ நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருந்ததே, அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. நடுக்கடலில் தத்தளிச்சு இருந்துச்சு. நான் என்ன செய்தேன், கரையோரமாக ஒதுக்கி வைத்து காட்டு மிருகங்களை கொண்டு பால் கொடுக்க வைத்து அந்த நாட்டினுடைய அரசன் ஆக்கியிருக்கிறேன். ஆனால் அவன் எனக்கு நன்றி மறந்துட்டான். பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மிகப்பெரும் சோனத்தினுடைய மாளிகை கட்டுற அளவுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தேன், அந்த அளவுக்கு பலத்தை கொடுத்தேன். நான் என்னை மறந்துட்டான்ல. அப்போ அல்லாஹு தாலா மலக்குல் மௌத்துக்கு உணர்த்தினானா, நான் என்ன செய்தாலும் ஒரு காரணம் இருக்கும், நான் உங்களை விட நான் கருணை மிக்கவன். அல்லாஹு தாலா அவ்வளோ அன்பாளன், தாயை விட யாருக்கு அவ்வளோ சீக்கிரது துரோகமோ கஷ்டத்தையோ கொடுக்க மாட்டான். தாயை விட பன்மடங்கு 99 மடங்கு அன்பாளன். அப்போ அல்லாஹு தாலா யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டான். எதுவும் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். இப்போ அல்லாஹு தாலா மலக்குல் மௌத்துக்கு ஞாபகம் ஊட்டுறானா, இந்த இவர் எப்பேற்பட்டவர், நான் நடுக்கடலை தத்தளித்தான் இவ்வளோ பேர் அதிகாரத்தை கொடுத்தேன். அப்போ தான் மலக்குல் மௌத்து அல்லாஹ்வுடைய தன்மையை விளங்குறாங்கண்ணா, அல்லாஹு தாலா எப்பேற்பட்டவன். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பாருங்கள், அல்லாஹு தாலா இப்போ நடுக்கடலாச்சே, இன்றைக்கி ஒரு தாயினுடைய உயிரை கைப்பற்றினானே. இன்னைக்கு நமக்கு நிறைய மடங்களுக்கு நம்ம சந்திக்கிறோம். இது மாதிரி சில பேருக்கு ரொம்ப திட்டுவாங்க. இதெல்லாம் நியாயமாக பாருங்கள், பாவம் அந்த குழந்தைய பார்க்கவே ஆள் இல்லை வீட்டில், ஒரே எத்தனை 3-4 குழந்தைங்க இருக்குது, திடீர்னு சிறு வயசில் அந்த அம்மா மௌத்தாயிட்டாங்களே. பல பேரோட மரணத்தை நம்ம பார்க்குறோம். வீட்டில் மரணமாகறாங்க, 30 வயதுலேயே மரணம். பார்த்தா 3-4 குழந்தைங்க சின்ன குழந்தைகளாக இருக்குது, தாய் மரணம் நம்ம சந்திக்கிறோம். இப்போ எல்லாம் நினைக்கிறோம், நம்ம அல்லாஹ் மீது ஒரு சிந்தனை வருது, ஏன் அல்லாஹ் இந்த தாயினுடைய உயிரை கைப்பற்றணும், இந்த குழந்தைங்களை யார் பராமரிக்கிறது, அல்லாஹ் இப்போ அநீதக்காரனாக இருக்கிறானேங்கிற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். ஆனால் அதுக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு நன்மையை வச்சுருப்பான். பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய சிறு விராயத்திலேயே தாய் தந்தை இழந்தாங்க. அல்லாஹு தாலா உண்மையிலேயே தாய் தந்தை இல்லாமல் கெட்டு போகணும்னு சொன்னால் எத்தனை குழந்தை கெட்டு போயிருக்கணும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்தாங்க. அல்லாஹு தாலா பக்குவப்படுத்துகிறான். வளர்ப்பதற்கு தாய் இல்லை. 6 மாதத்திலே கருவில் இருக்கும்போது தந்தை இழந்துட்டாங்க. 5-6 வயசுலேயே தாய் ஆமினாமா வளர்க்குறாங்க. அதுக்கு பிறகு அனாதையாக வளர்ந்தவர்கள் இந்த உலகத்தினுடைய வழிகாட்டி, இந்த உலகத்தினுடைய சீர்திருத்தவாதி, அவ்வளோ பேணுதலான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். இப்போ நம்ம முன்னாடி வாழ்க்கையை பார்த்து அல்லாஹ் தாலா அநீதக்காரனா, இப்போ தாய் தந்தை 6 வயதிலே இழக்க வச்சுட்டானே அப்படி நம்ம ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் தாலா அதை இழக்க வச்சுட்டு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டான். நபித்துவங்கிற ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மதிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தாலா நபி ஆக்கிட்டான், ஒரு வழிகாட்டியாகவே ஆக்கிட்டான். அப்போ அல்லாஹ் தாலா எது செய்தாலும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஆள் குழந்தையிலேயே ஒரு தாய் மரணமாகறாங்க, அந்த குழந்தையினுடைய தாய் மரணமாக்குறான்னா அல்லாஹ் தாலா அந்த குழந்தையினுடைய பின்னால் உள்ள வாழ்வை சீர்படுத்துவான்னு தெரியுது. அப்போ மரணத்தை அல்லாஹ் தாலா யாருக்கு எப்படி வேண்டுமானோ அல்லாஹ் தாலா வாங்கலாம். எத்தனை குழந்தை வேண்டுமானாலும் இருக்கலாம், கை குழந்தையாக கூட இருக்கலாம். அல்லாஹ் தாலா அந்த தாயினுடைய உயிரையும் கைப்பற்றலாம். இவர் தான் வீட்டுக்கு சம்பாதித்து கொடுப்பார், இவரை விட்ட வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இவருக்கும் திடீர்னு மரணம் வரும். மனைவிலாம் துடிப்பாங்கல்ல, என்னங்க எனக்கு சில வீட்டில் மரண நேரத்தில் பார்க்குறான், அழுகிறாங்க, எங்கே உங்களை நம்பி தானங்க இருந்தோம், நீங்கள் கைவிட்டு போயிட்டீங்க, எங்களை யாருங்க பராமரிப்பாங்க, எங்களை யாருங்க பாதுகாக்கிறது, நாளைக்கு அனாதையாக நிற்கிறேனே என்ற கூட இந்த புலமெல்லாம் பார்க்குறான். ஆனால் அல்லாஹ் தாலா அதுலேயும் ஒரு கயிறை வச்சுருப்பான், ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். ஆக மொத்தம் நம்ம எப்படி வேண்டுமானாலும் மரணம் வரலாம், எந்த நேரத்திலும் ஒரு டைம் இல்லை. அது எந்த சூழ்நிலையிலும் வரலாம், நம்ம கஷ்டப்பட்டாலும் வரும், சந்தோஷமாக இருந்தாலும் வரும். நம்ம இப்போ தான் வரணுங்கிறது இன்றைக்கி நாம் முடிவு செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி மரணத்தை சந்திக்கிறது. இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட மரணங்களை பார்த்தா நமக்கு வேதனையாக இருக்குது. ஒரு கொடூரமான மரணங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படுது, எதிர்பார்க்காத மரணங்கள், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு மரணம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் திடீரென ஏற்படக்கூடிய மௌத்தை விட்டும் நீ என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் ஃபுஜாஅத்துல் மௌத். அப்படின்னு என்ன அர்த்தம், யா அல்லாஹ் திடீரென ஏற்படக்கூடிய மௌத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நம்மளையும் துஆ செய்ய சொல்லியிருக்கிறாங்க. திடீர்னு இந்த திடீர்னு மரணம் வரும்போது கொஞ்சம் யாரும் சமாளிக்க முடியாது, அப்படி திகைச்சு போயிடுவாங்க.
அப்போ திடீரென ஏற்படக்கூடிய மௌத்தை விட்டும் நாயகமே பாதுகாப்பு தேடுறாங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய மரணத்தை பார்க்குறோம். அதாவது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இப்போ சமீபத்தில் கூட இந்த வெள்ளப்பெருக்கில் மெட்ராஸில் மிகப்பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு, மழையினால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் பாருங்கள், ஒரு மௌத்து என்னன்னா, கணவன் மனைவி ஒரு குழந்தை 3 பேரும் வராங்க. அப்போ மழை பெஞ்சதுனால ஓரமாக நிப்பாட்டி விட்டு அத்தாக்கார் என்ன செய்கிறா, ஏதோ பொருள் எடுக்கிறதுக்கு கடை வீதிக்கு திரும்ப போகிறாரு. போயிட்டு வராரு, குழந்தை இறக்கி விட்டு தாயும் அந்த பொருளை எடுக்க போகிறாங்க. திடீர்னு மேலேருந்து ஒரு வயர், மின்சார வயர் விழுந்து தாயும் தந்தை அந்த இடத்துல மௌத்து. குழந்தை முன்னாடி நிற்கிது. அப்போ ஒரு குழந்தை முன்னாடி அத்தா அம்மா மௌத்து, எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க ஆகாயத்தை பார்த்தா வர முடியும், எங்கே இப்படி இருக்குன்னு என்னென்ன மௌத்து வருது சொல்ல முடியுமா? நினச்சே பார்க்கல. அவங்க எவ்வளோ கற்பனை இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக குழந்தை இருக்கவங்க எவ்வளோ கற்பனை வாழ்ந்துருப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை முன்னாடியே தாயும் தந்தையும் மௌத், எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி மௌத்து வந்துச்சு? இப்போ வெளியிலக்கு என்ன சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு குழந்தை இருக்குது, இப்போ அத்தா அம்மாவும் இறந்து போயிட்டாங்களே, இந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்றைக்கி நாம் யோசிக்கலாம். அல்லாஹ் அதுக்குண்டான வாழ்க்கை அல்லாஹ் பொறுப்பாளன். அப்போ இங்கே பாருங்க, மௌத்தை பாருங்க எப்படி வரும்னே தெரியல. கீழிருந்து வருமா, மேலிருந்து வருமா, எங்கிருந்து வரும், இன்னைக்கு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மௌத்தை பார்த்தாலும் சில மௌத்துகள் கொடூரமான நிலைமையில் மௌத்து ஏற்படுது. நம்ம தொடர்ந்து நமக்கு பார்க்குறோம் ஒரு கொடூரமான மௌத்துகள். இப்போ சமீபத்தில் கூட நம்ம பசங்க தான், வாலிப பசங்க பைக்கில் போய் மௌத்தானாங்க, ஆக்சிடென்ட் ஆகி. ஆனால் அவருடைய உடலை எப்படி தூக்கி வரப்பட்டுச்சுன்னா, அதான் வேதனையான விஷயம். அதாவது அவருடைய உடல் உறுப்புகள் துண்டு துண்டாக போயிடுச்சு. லாரி ஏத்தருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்பாக என்ன செய்யப்பட்டுருச்சு. அவரை தூக்கிட்டு வர முடியும், ஜனாசா அள்ளிட்டு வந்தான்னு சொன்னாங்க. அப்போ இதுவெல்லாம் ஏன் இவ்வளோ கொடூரமான மௌத்துகள்? இப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம். இன்றைக்கி அவருடைய முகத்தை கூட அந்த வாலிப பசங்களுடைய முகத்தை கூட குடும்பத்தார் பார்க்க முடியாத ஒரு சூழல். முகத்தை பார்க்க முடியல. தீனார் பார்க்குறான்னு சொல்லுவாங்களே, முகத்தை பார்க்கணுமே, உடலை பார்க்க முடியல. இதுவெல்லாம் எவ்வளோ ஒரு கொடூரம். அப்போ இப்படியெல்லாம் இன்றைக்கி மரணத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். நிறைய நடக்குது, பேப்பரில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம். என்னெல்லாம் மௌத்து ஏற்படுது. சில மௌத்துகள் பார்த்தீங்கன்னா ஆகாயத்திலேயே எங்கே போச்சுன்னே தெரியல. திடீர்னு பாருங்கள், ஒரு விமானம் போகுது, எங்கே தலைமறைவாச்சுன்னே தெரியல. எங்கே அடக்கம் பண்ணுறது, எப்படி ஜனாசா தொழுகை நடத்துறது, எப்படி குளிப்பாட்டுறது. இப்போ நீங்கள் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இப்போ இதற்கெல்லாம் வழி என்ன? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கு உண்டான தயாரிப்பு அல்லாஹ்ட்ட முதல்ல துவா கேளுங்க. நல்ல மரணமாக, நல்ல நிலையில் மௌத்தாகணும், நல்ல நேரத்தில் மௌத்தாகணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு மனிதர் எப்படி மரணிக்கிறாரோ அப்படி அவர் எழுப்பப்படுவார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் வருது. நீங்கள் எப்படி எழுப்பப்படுவீங்க, நீங்கள் எப்படி மரணமாகிறீங்களோ அதே கோலத்தில் தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். இன்றைக்கி நாம் எந்த நிலையில் மௌத்து நமக்கு வருதோ நாளைக்கு மறுமையில் அதே நிலையில் தான் இன்றைக்கி நம்ம எழுப்பப்படுவோமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இன்றைக்கி பாருங்கள், ஒரு நேரத்தில் நம்ம மௌத்தை எப்படி கேள்விப்பட்டோம். ஒரு சில வருடங்களுக்கெல்லாம் முன்னாடிலாம் பாருங்கள், நம்முடைய மூதாதையர்கள், தாய்மார்கள், அவங்க அத்தாவனா பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்க, சுஜூதிலே மௌத்தாகிடுவாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பங்களே பார்க்கலாம். நம்ம வயசான அம்மானா ஓதிக்கிட்டு இருப்பாங்க, நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ஓதிக்கிட்டு இருந்த மாதிரி அப்படியே கீழே படுப்பாங்க, மௌத்தாகிடுவாங்க. குர்ஆன் ஓதிய நிலைமையில் மரணம் வந்துச்சு. தொழுகையில் இருந்தாங்க, சுஜூதில் இருக்கும்போதே மரணம். நம்ம எத்தனையோ மௌத்தை பார்த்துருக்குறோம். இப்போ நான் எங்கள் திருநெல்வேலியில் கூட ஒருத்தர் மகரிப் தொலை வந்தார். 2வது ரக்காத் சுஜூதில் இருக்கும்போது ரூஹு பிரிஞ்சிருச்சு. பக்கத்தில் சஃபுலன்னு தொழுதுட்டு இருக்கிறாரு. 2வது ரக்காத்து சுஜூதில் போய் எழுந்திரிக்கணும், பார்த்தா எழுந்திரிக்கலை. தக்பீர் சலாம் கொடுத்து பார்க்குறோம், அப்படியே சரிஞ்சிறாரு. பார்த்தா ரூஹு பிரிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். ஒருத்தர் சுஜூதில் இருக்கும்போது மரணமாகிறாருன்னு சொன்னால் நாளை அவர் சுஜூது இருக்கக்கூடிய நிலைமையில எழுப்பப்படுவார்னு தெரியுது. எவ்வளோ பெரிய பாக்கியங்க. நாளைக்கு அந்த சஹாபாக்கள் நபிமார்கள்லாம் எழுப்பப்படும் போது நம்ம சுஜூதில் இருக்கக்கூடிய நிலைமை எழுப்பப்படுறோன்னு வைங்க, இது எப்பேற்பட்ட பாக்கியம். அதே நேரத்தில் இன்றைக்கி நாம் தப்பான சூழ்நிலையில் இருக்கிற போது டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு மௌத்து வந்துருச்சு. அடுத்தவள்கிட்ட குறை பேசிக்கிட்டு இருக்கிறோம், மௌத்து வருது. நீங்கள் பாவமான காரியத்தை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், மௌத்து வந்துருச்சுன்னு வைங்க, இன்றைக்கி நாம் எப்படி எழுப்பப்படுவோம் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மௌத்தை எப்படி எதிர்பார்க்கணும். உங்களுக்கு மௌத்து நல்ல நிலைமையில் ஏற்படணும். நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிற போது என்ன செய்யணும், உங்களை மௌத்து சந்திக்கணும். அதனால தான் நபிமார்களில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மௌத், அதாவது அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு முன்கூட்டி அறிவிப்பான். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுப்பான். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
மெஹராபில் மக்களுக்கு பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மெஹராப் படி இருக்கும், பள்ளி வாசலில் தொழக்கூடிய இடம் இருக்கும். அந்த இடத்துல நிற்கிறாங்க. படி மீது நின்று பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உத்தரவு வருது. மலக்குல் மௌத் வந்துடுறாங்க. வந்து சொன்னாங்களாம், உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய உயிரை கைப்பற்றணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், மலக்குல் மௌத் கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன், நான் கொஞ்சம் வீடு வர போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்களாம். வீடு வர போயிட்டு என்னுடைய மனைவி மக்கள்கிட்ட சொல்லிட்டு வரேங்கிற கருத்தில் சொல்கிறாங்க, கொஞ்சம் போயிட்டு வரேனே. இப்போ மலக்குல் மௌத் சொன்னாங்களாம், நபியே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சது என்ன, இங்கே நடக்கக்கூடிய அந்த 8 முடிஞ்சிருச்சு, உணவு முடிஞ்சிருச்சு, பேச்சு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இடவெளி இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த இடத்துல தான் மௌத்தாகணும். அப்போ எல்லாம் முடிஞ்சாதான் மௌத்து வரும் தெரியுதான். அப்போ எல்லாம் முடிஞ்சா என்னங்க, நம்முடைய பேச்சு அல்லாஹ்வுத்தர் இவ்வளோதான் பேசணும், நல்லா நாடி இருக்கிறான். நீங்கள் நம்ம அளவுக்கு அதிகமாக பேசிட்டோம் இங்கே உலகத்தில். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்கள் வந்து அமைதியாக வாய் மூடி இருங்க, புறம் பேசாதீங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. என்ன காரணம், அல்லாஹு தாலா தாயினுடைய கருவறையிலேயே முடிவு செஞ்சுட்டான், இவர் வந்து உதாரணமாக 1,00,000 வார்த்தைகள் பேசணும். நீங்கள் நம்ம தேவையில்லாமல் அதிகமாக பேசிட்டோம் வைங்க, அல்லாஹு தாலா ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டினவனே பேச விடாமல் ஆக்கிடுவான். பேச முடியாது. வாய் இருக்கும், நாக்கு இருக்கும், ஆனால் பேச்சு வராது. பேசினாலும் மக்கள் விளங்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறாங்களா பல்லு போயிடுச்சுங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலைங்க. அளவுக்கு அதிகமாக பேசினார், பேச்சு டைம் முடிஞ்சிருச்சு. தேவையில்லாமல் நடந்தாருன்னு வைங்க, அளவுக்கு அதிகமாக நடந்தால் ஒரு நேரத்தில் நடக்க மாட்டார். அல்லாஹு தாலா நடக்க விடாமல் வச்சிருவான். டாக்டர் சொன்னீங்க நடக்காதீங்க, கால் இருக்கும் ஆனால் நடக்க முடியாது. ஏன், இவருடைய நடையினுடைய அளவு முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் நடக்காமல் இருந்தாருன்னு வைங்க, அல்லாஹு தாலா டாக்டரை வச்சு சொல்லுவான், நீங்கள் நடந்தால் தான் வாழ முடியும். அதனால் நம்ம வாக்கிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். என்ன அர்த்தம், நம்ம நட மிச்சமாக இருக்குன்னு அர்த்தம். நடக்காமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியே இருந்தான், தேவையில்லாமல் சும்மா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தான். நட மிச்சயமாக இருக்குது, அல்லாஹு தாலா நடக்க வைக்கிறான். நீ நடந்து தான் ஆகணும், உனக்கு நட கொஞ்சம் மிச்சம் இருக்குது மௌத்துக்கு முன்னால். அப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு பாருங்க. அரிசி, தண்ணீர், இவ்வளவு அளவு எல்லாம் நிர்ணயிச்சிருக்கிறான். தேவையில்லாமல் தண்ணீர் அளவுக்கு அதிகமாக குடித்தாலும் ஒரு நேரம் தாண்டி தண்ணீர் குடிக்க முடியாது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் ஒரு வயதை தாண்டின உடனே கறி சாப்பிடக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாது, எல்லாம் நமக்கு டைம் டேபிள் வந்துடும். அப்போ அல்லாஹு தாலா எல்லாத்தையும் முடிவு செஞ்சுட்டான். இது நபி கூட விதிவிலக்கல்ல. அப்போ அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல சொன்னான்னா, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, தேட்டு எல்லாம் நட கூட முடிஞ்சு போச்சு, நீங்கள் இங்கே தான் உங்களுடைய உயிர் கைப்பற்றி ஆகணும். உடனே ஒரு அனுமதி மட்டும் கேட்டாங்களாம், அல்லாட்ட கேளுங்க, நான் அந்த இடத்துல மரணமாகிறேன், ஆனால் நான் கொஞ்சம் சுஜூது செய்யணும், நான் சுஜூதில் இருக்கும்போது என்னுடைய உயிரை கைப்பற்ற சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அது மாதிரி அல்லாஹுத்தாலா அனுமதி கொடுத்தானா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துலையே, எந்த இடத்துல அல்லாஹுத்தாலா அவங்க உயிர் கைப்பற்ற நாடி இருந்தானா அந்த மெஹராபிலையே கொஞ்சம் மேற்கு பக்கமாக அந்த கிப்லா பக்கமாக திரும்பி நின்று சுஜூது செய்கிறாங்க. மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுறாங்களாம். அப்போ அவங்களுடைய ஆசையை பாருங்க, எனக்கு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் சஜிதா செய்யக்கூடிய இடம், நெற்றிய தரையில் தாழ்த்துறது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு செயல். நான் அந்த நிலையில் இருக்கிற போது நான் மரணமாகன்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படியெல்லாம் ஆசைப்படணும். நான் தொழுது இருக்கும்போது என்னுடைய ரூஹு கைப்பற்றப்படணும். சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. ஒரு சிறு வயது பெண், 23 24 வயது பெண்மணி. அந்த அம்மா தன் கணவரோடு வெளியில் வாக்கிங் போவேன், ஏதாவது கடை வீதிக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போங்கங்க, நான் அந்த தொழுது இடப்பட்ட நேரம் தொழுகை, நான் தொழுதுட்டு வந்துடுறாங்க. கணவர் காரில் ரெடியாக இருக்கிறாரு. அந்த அம்மா 2 ரக்காத் தொழுதாங்க, 2ஆவது ரக்காத் சுஜூதுல ரூஹு பிரியுது. கணவரே அசந்து போயிட்டார். நம்ம மனைவிக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்குதா? கடை வீதிக்கு வரேன்னு சொன்னவங்க 2 ரக்காத் நஃபில் தொழுகிறாங்க, சுஜூதுல ரூஹு பிரியுது. இளம் வயது பெண்மணி. இது வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் பெருபலியமாக போட்டாங்க. இந்த காலத்தில் இப்பேற்பட்ட பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம எல்லா பெண்களையும் குறை சொல்லக்கூடாது. உண்மையிலேயே ஒரு சில நல்ல சாலிகான பெண்களும் நல்ல இறையச்சத்தோடு வாழக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவங்க இறையச்சமானவங்கிறத உலகத்திலே காட்டிடுறான். இறையச்சமான பெண்மணி சிறு வயசில் மரணமானாலும் கூட தொழுகையிலே மரணமாகறாங்க. இதெல்லாம் அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நான் நல்ல நிலையில் மரணமாகணும். பாருங்கள், சில நபிமார்கள் கேட்ட துவாக்களை கூட அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே துவா கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ் சாலிஹின், யா அல்லாஹ் என்னை நீ முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக. ஒரு நபி கேட்ட துவா. இங்கே ஒரு நபி எங்கே பயப்படணும்? யாரை நான் மரணமாவது இப்படி மரணமாயிடக்கூடாது. நான் ஈமான் இல்லாமல் ஒரு இணை வைத்தவனாக நான் மரணித்திடக்கூடாது. நான் ஒரு முஸ்லீமாக தான் மரணமாகணும் என்று யார் துவா கேட்குறாங்க? ஒரு நபியே இப்படி துவா கேட்குறாங்கன்னா பயந்து, எங்கே நான் மௌத்துக்கு முன்னாடி ஷிர்க் வச்சிருவேனோ, இணை வைத்து விடுவேனோ என்று பயந்து அல்லாட்ட முஸ்லீமாக நான் மரணிக்கணும் துவா கேட்குறேன். இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு துவா கேட்கணும்? இன்றைக்கி நம்முடைய காலத்துலலாம் பாருங்கள்,
அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம இன்னைக்கு அதிகமான பெண்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, சிறு வயது பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்போ அவங்களுடைய ஈமான் பறிக்கப்படுதுன்னே தெரியல. திடீர்னு ஒரு ஃபோன் மிஸ்கால் வருது, அதில் தொடர்பு கொள்கிறாங்க, பார்த்தா ஈமானை விட்டுட்டு போயிடுறாங்கல்ல. இன்றைக்கி எத்தனை பெண்கள் இன்றைக்கி மதம் மாறி மாற்று மதத்தவங்களை திருமணம் செய்து இன்றைக்கி முஸ்லீமாக பிறந்த பெண்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாற்று மத பெயர்கள் வைத்து இன்றைக்கி மதம் மாறி இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை கேள்விப்படுறோம். முஸ்லீமான பெற்றோர்களுக்கு பிறந்தவங்க தான், முஸ்லீமான பேர் வைத்தவங்க, அவங்க தொழுதவங்க, குரான் ஓதிய பிள்ளைங்க, இவ்வளவு வழி இருந்தும் கூட பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி ஈமான் பறிக்கப்பட்டுருச்சுல. இன்றைக்கி எத்தனை பெண்களை பார்க்குறோம். சமீபத்தில் நான் ஒரு இடத்துக்கு பயான் செய்ய போகும்போது ஒரு நிஸ்வானுக்கு போயிருந்தேன். ஒரு மதரசாவுக்கு போயிருக்கிற போது அங்கே அனுபவத்தை பாருங்கள். அங்குள்ள அசரத் அவங்க சொல்கிறாங்க, அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இமாமா இருக்கிறாங்க. அப்போ இமாமா இருக்கும்போது மகரிப் நேரத்தில் அதிகமான பெண்கள் ஓதி பார்க்க வருவாங்க, பள்ளிவாசலுக்கு ஓதி பார்க்க வருவாங்க. அப்படி ஓதி பார்க்க வரும்போது பார்த்தா ஒரு அம்மா வந்து பிள்ளைய வச்சு ஓதி பார்க்க நிற்கிறாங்க. அப்போ அசரத் அவங்க ஓதி பார்த்தாங்களாம். சொன்னாங்க, நான் ஓதி பார்த்தேன் அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு. அப்போ அந்த அம்மா என்கிட்ட கேட்டுச்சு, அஜரத்து நீங்கள் என்ன ஓதுறீங்கன்னு கேட்டுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அஜரத்துன்னு சொல்லுது, நெத்தியில் பொட்டு இருக்குது, அஜரத்துன்னு சொல்லுச்சு. என்ன பண்ணி நான் அஜரத்துன்னு சொல்கிறேன்? இல்லை அஜரத்து நீங்கள் என்ன ஓதுறீங்கன்னு சொல்லுங்களேன். நான் என்ன ஓத போகிறேன், நான் அல்ஹம்து ஆயத்துல் குர்சி இதுதான் ஓதுவீங்களா? இது எனக்கும் தெரியுமேன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. எனக்கு தான் ஆயத்துல் குர்சிலாம் தெரியும், அல்ஹம்து. அப்படியே உனக்கு எப்படிமா தெரியும், நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சுருக்கிறேன்? இல்லை அஜரத்து அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிச்சு அந்த பிள்ளை. அதுக்கப்புறம் சொல்லிச்சு, இல்லை அஜரத்து நான் வந்து இன்னைக்கு இந்து இல்லை, நான் ஒரு முஸ்லீம் கூட இல்லை, நான் முஸ்லீமாக கூட இல்லை. அதாவது முஸ்லீம்னா நான் ஒரு ஆலிமா, மதுசால ஓதி பட்ட வாங்கின பிள்ளை. என்னோடய நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, ஏதோ நம்ம ஒரு ஆசையில் நான் ஒரு மாற்று மதத்தோடு ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவனுக்கு நான் குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தாச்சு. நான் ஒரு ஆலிம். இன்றைக்கி வந்து அல்லாஹ் என்னோட ஈமானை பறிச்சிட்டான். கொஞ்சம் நான் வந்து மனசு இழந்தேன், ஆசை இன்பத்துக்கு இடம் கொடுத்தேன், என்னோட ஈமான் பறிக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி வந்து நான் இந்த உலகத்தை விட்டு வெளியில் வர முடியல, அது துவா செய்யுங்கன்னு சொல்லிச்சான். உண்மையிலே அசத் அவங்க வேதனையோடு சொன்னாங்க, உண்மையிலுக்கு அந்த பிள்ளையை பற்றி எனக்கு ஒன்றும் என்ன செய்யணும்னு சொல்ல முடியல. நான் எப்படி செய்கிறேன், அந்த என் பக்கத்து அந்த ஊர் பிள்ளை, நான் எப்படி இந்த பிள்ளை கூட பேசுறது? நான் அப்போ தான் வருத்தப்பட்டேன். அல்லாஹு தஆலா பாருங்கள், ஒரு ஆலிமா கூட, அதாவது 3 வருஷம் ஓதி குரானை ஓதி பட்டம் வாங்கினவங்க, அந்த பிள்ளைக்கு கூட அல்லாஹு தஆலா ஈமான் பறிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துட்டான்னு சொன்னால், அப்போ அல்லாஹ் பாதுகாக்க மௌத்து எப்படி ஒரு யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த பிள்ளைக்கெல்லாம் மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னால், ஈமானா பிறந்த ஒரு பெண்மணிக்கு காஃபிரா மரணமாகிறது எவ்வளோ பெரிய கை சேதம். அப்போ நபிமார்கள் கூட இப்படி துவா செய்கிறாங்களே, யா அல்லாஹ் நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டு நான் வந்து என்ன செய்யக்கூடாது, ஈமான் இழந்து மரணிச்சிடக்கூடாது. தௌஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் நான் வந்து ஈமானோடு மரணமாகணும். இப்படி சில நபிமார்கள் இப்படி துவா கேட்டு இருக்கிற போது இன்றைக்கி நாமெல்லாம் ஏமாத்திரம். யோசிச்சு பாருங்கள். இப்போ அதிகமாக நான் இன்றைக்கி நம்ம தொழுகையில் இந்த துவாவும் கேட்கணும். ஏதாவது தௌஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை நீ முஸ்லீமாக மரணிக்க செய்வாயாக, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக. அப்போ இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு நபி கேட்ட துவாவை நமக்கு ஞாபகமற்றான எதற்காக? நீங்களும் இந்த செயலை கடைபிடிங்கிற உணர்த்துவதற்காகத்தான். இல்லை அந்த செய்தி சொல்ல வேண்டிய தேவையில்லையே. எனக்கு நெருக்கமானவங்க என்னோட நபிமார்களில் ஒருத்தவங்களை தன்னுடைய வாழ்க்கையை பயந்துருக்கிறாங்கன்னா நீங்கள்லாம் எம்மாத்திரம். அதனால் தாய்மார்கள் இன்றைக்கி மூத்த நம்ம எதிர்கொண்டு தயாராக இருக்கணும். எப்படி மரணிக்கிறங்கிறத நாம் முடிவு செய்யணும். அதுக்கு முன்னாடி தயார் நம்ம ஏற்படுத்திக்கிறணும். இப்படி தான் மரணம் ஆகணும். அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, நம்பிக்கை வைங்க. என்னோடய ரப்பு எனக்கு இப்படி தான் மரணத்தை கொடுப்பான், நல்ல நிலையில் கொடுப்பான். நான் அதுக்கு முன்னாடி எல்லா தயாரிப்பையும் நான் அல்லாட்ட கேட்குறேன், தயாரித்து இருக்கிறேன். ஒரு முடிவுக்கு வாங்க, அல்லாஹ் கொடுத்துட்டு அது போன்ற ஒரு பாக்கியங்களை கொடுப்பான். இன்றைக்கி மௌத்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு பெண்கள் பார்த்தா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. நிறைய நடக்குதான். என்ன நம்ம கம்பம் பதில் நம்ம பார்க்குறோம், கம்பத்தில் எத்தனை பெண்கள் +2 படித்த பிள்ளை திடீர்னு பார்த்தா தற்கொலை. நம்ம பிள்ளைங்க தான் தூக்கு மாட்டிக்கிறது. காரணம் கேட்டால் வயிற்று வலி தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, நம்ம கம்பத்திலேயே ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் ஆலிமா பொண்ணு தன் மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பு பற்ற வச்சிருச்சு, இறந்து போயிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. ஆலிமா பட்டம் வாங்கின ஒரு பிள்ளை பாருங்க. இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு தற்கொலையை வந்து வெறுக்குது. தற்கொலை செஞ்சுக்கிட்டா அவங்க நினைச்ச முடியாது, நிரந்தர நரகம்தான். அவங்களுக்கு ஜனாசா கூட தொலைக்கக்கூடாதுன்னு சில இமாம்கள் சொல்லுவாங்க. யாருக்கு தற்கொலை செய்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஜனாசா தொலைக்கக்கூடாதுங்கிற சில இமாம்களுடைய கருத்தும் கூட. அவ்வளோ கடுமையான ஒரு தற்கொலைங்கிறது அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பாவம். இன்னைக்கு அந்த ஒரு செயலை சர்வசாதாரணமாக மரணத்தை வந்து இப்படி எதிர்கொள்கிறாங்க. ஒரு சில கஷ்டங்களை தாங்கி கொள்ள முடியாமல் இப்படி தற்கொலை அளவுக்கு போகிறாங்கன்னா இது இஸ்லாம் வந்து வரவேற்கவே இல்லையே. அப்போ என்ன காரணம்? மரணத்தை வந்து இன்றைக்கி நம்ம தேடிக்கிறோம். ஒரு கஷ்டத்தை நம்மளால் தாங்கிக்கிற முடியல.
கஷ்டம் வருதா, இன்றைக்கி மரணத்தை இன்றைக்கி நம்ம ஆசைப்படுறோம். அப்போ நம்ம மரணத்தை வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்கறது, எப்படி எதிர்கொள்கிறது? நல்ல நிலைமையில் நான் நல்ல நிலையில் இருக்கிற போது, தொழுதுகிட்டு இருக்கிற போது எனக்கு மௌத்து வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முன்கூட்டி நம்முடைய தயாரிப்பு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வாழ்வு. அதை இமாம்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்ல நிலைமையில் மௌத்து வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு உண்டான தயாரிப்புகள் நீங்கள் முன்கூட்டியே செஞ்சுக்கிட்டு வாங்க. திடீர்னு நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு நல்ல மௌத்து வந்துடாது. நீங்கள் நல்ல நிலையில் மௌத்து ஆகணும்னா அதுக்கு முன்னால் நல்லகரமான செய்யணும், நல்ல செயல்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே தொடர்ந்து வரணும். அப்போ தான் நல்ல மௌத்து வரும். இங்கே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் ஆசியாம்மாவை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாம்மா. அன்றைக்கி பல பேருக்கு ஆசியான்னு பேர் வைக்கிறாங்களே, அது அந்த அம்மா வச்சு தான் இன்றைக்கி ஆசியான்னு பேரை வைப்பாங்க. ஆசியாம்மா ஒரு ஃபிரௌனுக்கு மனைவி, அதாவது மிகப்பெரிய ஒரு கொடூரமானவன், அவனுக்கு மனைவியாக இருந்து சொர்க்கத்து பெண்ணாக வாழ்ந்துருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சாதனையால் பெண்மணியாக இருக்கணும். நீங்கள் நம்முடைய கணவரெல்லாம் என்ன, எனக்கு கணவர் கொடுமை பண்ணுறாருங்க, எனக்கு சாப்பாடு வழி இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிறாமே, அந்த அம்மாவை பாருக்கு மிகப்பெரிய கொடூரமானவன், தன்னை கடவுள்னு சொன்னவன், அந்த அவனே எதிர்த்து அவனுக்கு மனைவியாக இருந்து சொர்க்கத்து பெண்ணாக வாழ்ந்துருக்கிறாங்கன்னு இதோட நமக்கு எவ்வளோ அழகான வழிகாட்டி. இதை விட வேறு என்னங்க உதாரணம் வேணும்? அதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் உதாரணமாகவே சொல்கிறான். வல்லரபல்லாஹு மஸலுல்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிரௌன். உலக முஸ்லீம்களுக்கெல்லாம், உலக பெண்களுக்கெல்லாம் ஒரு அழகான உதாரணம் யார்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா ஒரு அழகான உதாரணம். அல்லாஹ் வழிகாட்டின்னு சொல்கிறான். ஏன் அவ்வளவு கஷ்டத்திலும் கூட அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வாழ்வை வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த அம்மா இப்படிங்க மரணமானாங்க. அல்லாஹு அது போன்ற ஒரு மரணத்தையெல்லாம் நமக்கெல்லாம் தந்தரலணும். துவாச்சிங்க அல்லாஹு தந்த நசீபை நமக்கெல்லாம் தந்தர் புரிவானாக. அந்த அம்மா எப்படி மரணமாயிருக்கிறாங்கன்னா, தன்னுடைய கடைசி நேரத்தை எப்படி சந்திச்சாங்கன்னு சொன்னால் அதுவும் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. அவங்க அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்களாம், யா அல்லாஹ் எனக்கு நினச்சி சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடு, யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய கொடுமையை நீ பாதுகாத்தருள். அந்த துவாவையும் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான். அந்த அம்மா கேட்டாங்களா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடு. இப்போ இந்த ஆயத்துக்கு விளக்க உரையில் எழுதும்போது எழுதுகிறாங்க, அந்த அம்மா மரணிக்கிற போது அல்லாஹு தஆலா அந்த அம்மாவுக்கு சொர்க்கத்தை காட்டினானா. சொர்க்கத்தில் எந்த இடத்துல தங்க போகிறாங்க, அந்த அம்மா இருக்கக்கூடிய மாளிகை அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சான். அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு தான் அவருடைய ரூஹு பிரிஞ்சுதான், சிரித்த நிலைமையில் ரூஹு பிரியுதான். அங்கே மௌத்தாகிறாங்க. எப்படி மௌத்தாகிறாங்க? சிரித்த நிலைமையில் மரணமானார்கள். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் எழுதுவாங்க, அந்த அம்மா சொர்க்கத்தை பார்த்து சந்தோஷத்தில் அவருடைய முகம் சிரித்த நிலைமையில் ரூஹு பிரிந்தது. அப்போ ஃபிரௌன் அவ்வளோ கொடுமை செய்கிறான். கடைசியாக அவன் என்ன முடிவு பண்ணான்னா, தன் மனைவி தான் தனக்கு மாறு செய்கிறாங்களே, அவ்வளோ கொடுமை, பாலைவன மணலில் போட்டு கொடுமை பண்ணால், ஆடை நிறுவனமாக போட்டு வெயிலில் போட்டு அவங்களுடைய வாட்டி எடுக்கிறது, இவ்வளோ கொடுமை செஞ்சு பார்த்தா அந்த அம்மா மசிகிற மாதிரி தெரியல. கடைசி என்ன செஞ்சான்னா, அந்த அம்மா கீழே படுக்க வச்சு மேலே ஒரு பாறாங்கல்லை உருட்டி விட்டு மேலே போட்டு கொண்டாட முடிவு பண்ணுறான். மேலே இருந்து பாறாங்கல்ல அந்த அம்மா மேலே உருட்டி விடப்படுது, மேலே வந்து விழுது. ஆனால் இந்த அம்மா சிரிச்சுட்டே ரூஹு பிரியுது. அப்போ தான் பைத்தியக்காரன் சொன்னானா, ஃபிரௌன் சொன்னானா, இந்த அம்மா என் மனைவி பைத்தியத்தை பாரு, நான் இவ்வளோ கொடுமை பண்ணுறேன், ஆனால் அந்த அம்மா சிரிக்குது. இதே மாதிரி பைத்தியம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபிரௌன் தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொன்னானா. ஆனால் உண்மையான பைத்தியம் யார்? இந்த அம்மா சிரித்தது வந்து எதுக்காக? சொர்க்கத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. தன்னுடைய கடைசி நேரத்தில் சொர்க்க மாளிகையை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த நிகழ்வு அந்த ஃபிரௌனுக்கு தெரியல. ஏன் அவன் பைத்தியக்காரன், இவன் மனைவியை பைத்தியம் நினச்சிக்கிட்டான். இந்த அம்மா சொர்க்கத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ கடைசி நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை காட்டி மரணிக்க வச்சிருக்கிறான்னு சொன்னால் எப்பேற்பட்ட மரணத்தை அந்த அம்மா எதிர்பார்த்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ எதிர்நோக்கி இருக்கிறாங்க, மரணத்தை எப்படி சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ மௌத்துக்கு முன்னாலேயே தான் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு மாளிகையை பார்த்து தான் மரணித்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே முன்கூட்டி எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வு பரிசுத்தமாக இருந்திருக்கணும். அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபில் இன்றைக்கி உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டின்னு சொல்கிற அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்கிறாங்கன்னா அப்போ மரணத்தை அவங்க எதிர்கொண்டு இருக்கிறாங்க. தயாரிப்பு மரணத்தை இப்படித்தான் நம்ம சந்திக்கணும். முன்னாடி எல்லாரும் துவா கேட்டுங்க, யா அல்லாஹ் எனக்கு நல்ல மரணத்தை கொடு, நான் மரணத்துக்கு முன்னால் சொர்க்கத்தை பார்க்குறங்க எண்ணத்தோடு வாழ்ந்துருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை காட்டி தான் அவங்கள மரணிக்க வச்சுருக்கிறான். இப்போ நம்மளால் அந்த ஒரு வைராக்கியத்தோடு வாழணும். நான் மரணத்துக்கு முன்னால் என்ன செய்யணும்? சொர்க்கவாசி பெண்ணான உலகத்தில் இருக்கணும், சொர்க்கவாசியாக மாறணும். நான் மரணத்துக்கு பின்னால் என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நம்ம அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நேரமும் கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு நல்ல மரணத்தை கொடு. சஹாபாக்கள்லாம் கேட்டிருக்காங்க. எத்தனையோ சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தவங்களே, அவ்வளோ பேணுதலாக வாழ்ந்தவங்க, அவ்வளோ இறையச்சத்தோடு வாழ்ந்தவங்க. ஆனால்
அவங்க கடைசி நேரத்தில் தடுமாறி இருக்கிறாங்கல்ல, ஹஜ்ரத் அவங்க கூட சொல்லியிருப்பாங்க 2-3 வாரமாட்டு, சஹாபாக்கள் கடைசி மரணத்தை எப்படி சந்திச்சாங்க, அவங்களுக்கு என்னங்க குறைபாடு, அவங்க என்ன தப்பு செய்ய போகிறாங்க, அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க, இறைச்சத்தோடு வாழ்ந்தவங்க. அந்த சஹாபிகள் கூட தன் மரணம் தொடும்போது சில கவலைப்பட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி நாமெல்லாம் ஏமாத்தினோம். உதாரணம் பாருங்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய சஹாபி, சுமார் 5000 சொச்சம் ஹதீஸுகளை அறிவித்தவங்க. அறிவித்தாங்கன்னா என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னு வைங்க, ஒரு ஆள் சொல்லி கொடுத்து செஞ்சால் நம்ம செய்யும் பொழுதெல்லாம் அவருக்கு போய் நன்மை போய் சேரும். உதாரணம், நான் தொழுகிறேன், எனக்கு யார் தொழுகையை சொல்லி கொடுத்தாரோ நான் ஒரு தொழுதானா எனக்கும் நன்மை சேரும், சொல்லி கொடுத்த அந்த அசரத்துக்கும் இந்த தொழுகையோட நன்மை போய் சேரும். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5000 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த 5000 ஹதீஸை உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் கடைபிடிக்கிறாங்க. உலக முஸ்லீம்களோட நன்மை எல்லாம் ஒரு பங்கு அவங்களுக்கு போய் சேரும், கியாமத்து வரைக்கும் போய் சேரும். எப்போ இருந்து? சஹாபாக்கள் காலத்திலிருந்து கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள் அந்த ஹதீஸை கடைபிடிக்கிறாங்கன்னா, உதாரணமாக அபூ ஹுரைரா அவங்க அதை அறிவித்த ஹதீஸ் வருது, இங்கே தொழுகையில் இப்படி தக்பீர் கட்டணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்க. இது அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் தான். இதை கேட்டு ஒருத்தர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாருன்னா, இவர் ஓதுனா இதில் ஒரு நன்மை யாருக்கு போய் சேரும்? அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு போய் அந்த சஹாபிக்கு போய் சேரும், கியாமத்து வரைக்கும் நன்மை போய் சேரும். அப்பேற்பட்ட ஒரு நடைமுறையை உருவாக்கிட்டு போனவங்க, எவ்வளோ பெரிய பாக்கியசாலி இந்த சஹாபி. ஆனால் அந்த சஹாபி கூட கடைசி மரண நேரத்தில் ரூஹு பிரியும் போது அழுதாங்களாம், அழுகிறாங்க. காரணம் கேட்கும்போது சொன்னாங்களாம், நான் எப்பேற்பட்ட இடத்துக்கு போகிறேன், நீண்ட நெடிய வாழ்க்கைக்கு நான் போகிறேனே, கபருடைய வாழ்வு இருக்குது, ஆனால் எங்களுக்கு இருக்கிற நன்மையோ கொஞ்சம் தானேன்னு சொன்னாங்களாம். நம்ம போகக்கூடிய பயணம் தூரம், ஆனால் இருக்கக்கூடிய கட்டு சாதம் என்ன குறைவாக தான் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கள்கிட்ட நன்மை குறைவாக தான் இருக்குது, ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிற நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பே இனிமேல் இல்லையே, நன்மை செய்யக்கூடிய இடம் இதோடு முடிஞ்சு போச்சே, இனிமேல் என்னால் நன்மை செய்ய முடியாதே, நீண்ட நெடிய வாழ்க்கை இருக்குதே, நான் மரணிக்க போகிறேனே என்று அவங்க கடைசி நேரத்தில் கவலைப்பட்டாங்கன்னா, நன்மையிலே வாழ்ந்தவங்க. இன்றைக்கி நமக்கு பாருங்கள் என்னங்க நன்மை இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எத்தனை நேரம் தொழுதுருப்போம், ஃபஜ்ர் தொழுதுருப்போமா, லுஹர் தொழுதுருப்போமா, நமக்கு தஹஜ்ஜத் தெரியுமா? ஆனால் சஹாபாக்கள் தஹஜ்ஜத்தை விட்டதில்லை, எந்த விதமான நஃபிலான தொழுகைகளில் கூட குறைவு செஞ்சதில்லை, தான தர்மங்களை விட்டதில்லை, ஹஜ்ஜு விட்டதில்லை, ஜகாத் விட்டதில்லை, எந்த ஃபரல்ல எந்த சுன்னத்து நஃபில கூட விடாத சஹாபாக்கள் கடைசி நேரத்தில் மரணத்துக்கு முன்னால் நம்ம எப்படி நம்ம மரணத்தை எதிர்கொள்கிறதுன்னு கவலைப்பட்டு இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய நிலைப்பாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தாய்மார்களே. இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம். இன்றைக்கி திடீர்னு மௌத்து வந்துருச்சு, மலக்குள் மௌத்து முன்னாடி வந்து நிற்கிறார். அதான் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான்ல, சில வானவர்கள் ரூஹை கைப்பற்றும் போது என்ன செய்வாங்க, சலாம் சொல்லிட்டு வருவாங்களாம். நல்ல முஸ்லீம்களாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு வருவாங்களாம். ரூஹு கைப்பற்றும் போது சில பாருங்கள், ரூஹு சக்கராத்தில் ஆழத்தை பாருங்க, கண் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன அர்த்தம்? மலக்கு வரார். இன்றைக்கி நிறைய பேருடைய ரூஹு பிரியும்போது பார்த்தா யாருடைய முகமும் சிரித்த முகத்தோடு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் நல்லவர்கள் சிரித்த நிலைமையில் என்ன செய்வாங்க, முகம் பிரகாசமாக இருக்கும், முகம் பிரகாசிக்கும், சிரித்த முகத்தோடு மரணிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம், அதாவது ஹதீஸில் வருது, ஒரு நல்ல முஸ்லீம் நல்ல மௌத்துக்கு அடையாளம் என்னான்னா, நல்ல பரிசுத்தமான பரிபூர்ணமான மூமின் மரணிக்கிற போது அவருடைய நெத்தியில் வேர்வை வேர்க்குமா, வேர்வை தன் அப்படி வடியுமா. இது நல்ல மூமியினுடைய அடையாளமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இவர் சொர்க்கவாசி, இவர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான என்பதுக்கு அடையாளம் என்ன, அவருடைய நெற்றி ரூஹு பிரியும் போது அவன் நெற்றியிலேருந்து வேர்க்கும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில இமாம்கள் சொல்ல முகம் பிரகாசிக்கும், மிக அப்படியே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். சிரித்த நிலைமையில் நினைச்ச மரணத்தை சந்திப்பார். என்ன காரணம்? மலக்குள் மௌத் வரும்போதே சலான் சொல்லிட்டு வருவார், உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். இவன் சலான் சொல்லிட்டு மலக்கு வருகிற போது இவருக்கு சந்தோஷம். இவருக்கு முதல்ல நரகத்தை காட்டப்படும், பிறகு சொர்க்கம் காட்டப்படும். நரகத்தை காட்டி சொல்லுவாங்க, நீங்கள் இதுக்கு தான் போகக்கூடியவளாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாத்துட்டான், நீங்கள் சொர்க்கவாசியாக மாறிட்டீங்க, நல்ல மனுஷன் சொர்க்கவாசியாக மாறிட்டீங்க, நீங்கள் தங்கக்கூடிய இடத்தை பாருங்க என்று சொல்லும்போது சிரித்த நிலைமையில் என்ன செய்வார், எப்படி ஆசியாமா சிரித்த நிலையில் மரணம் ஆனாங்களோ அதுவும் நல்ல முஸ்லீம்களாக நல்ல பெண்களாக இருந்தால் கடைசி நேரத்தில் சொர்க்கத்தை பார்த்து என்ன செய்வாங்க, சிரித்த நிலையில் மரணிக்கலாம். அதே நேரத்தில் கெட்டவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, மலக்கை இப்படி தான் வருவார், கொடூரமான நிலையில் தான் ரூஹை கைப்பற்ற வருவார். அந்த குர்ஆனில் சொல்லுவான்ல, ஒன் நாசியாத்தி கரக்கா ஒன் நாஷி தாத்தி நஷ்தா, ரெண்டையும் அல்லாஹ் சொல்கிறான். சிலருக்கு மலக்கு மத்து எப்படி உயிரை கைப்பற்றுவாங்களாம், கடினமான நிலைமை உயிரை கைப்பற்றுவார்கள், சிலருக்கு மென்மையான முறையில் உயிரை கைப்பற்றுவார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்கியம். அப்போ கெட்டவங்களாக இருந்தால் அந்த மலக்கை பார்த்த உடனே உடைய முகம் பார்த்தா
அப்படி திகைச்சு போயிடுவாராம் மலக்கை பார்த்த உடனேயே. அப்போ உயிர் கைப்பற்றப்படுறது எவ்வளவு கடுமையாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த நிலைமை கடைசி சந்திக்கத்தான் போகிறோம். அப்போ கடைசி நேரத்தில் நமக்கு விளங்கிடும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத எதை வச்சு முடிவு செஞ்சுக்கரலாம். மலக்கு வர்றதை வச்சு நம்ம முடிவு செஞ்சுக்கரலாம். நம்ம நல்லவங்க கெட்டவங்க மலக்கு சலாம் சொல்லிட்டு வந்தால் முடிவு செஞ்சுக்கறணும் அல்லாவுக்கு அன்பிற்குரிய நம்ம மாறி இருக்கிறோம். அதே மலக்கு வந்து ஒரு கொடூரமான நிலையில் வராரு, கொடூரமான தோற்றத்தில் நம்மால் பார்க்க முடியாத தோட்டத்தில் வராருன்னு நம்ம விளங்கிக்கிறணும் நம்ம வந்து ஏதோ தப்பானவங்களாக வாழ்ந்துட்டோம். அப்போ கடைசி நேரத்தில் முடிவு தெரிஞ்சிடும். அப்போங்க சஹாபாக்கள் கடைசி நேரத்தில் இப்படி கவலைப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் நல்லவங்களாக வாழ்ந்த சஹாபாக்களே பரிசுத்தமாக வாழ்ந்த அவ்வளோ இறையச்சத்துள் வாழ்ந்த சஹாபிகளே கடைசி நேரத்தில் நம்முடைய நிலைமை நமக்கு வரக்கூடிய மலக்கு எப்படி வருவார்னு தெரியலையே, நமக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்ன ஆகும் தெரியலையே, இதுக்கப்புறம் நம்ம நல்லமல் செய்ய முடியாதே என்ற கவலையோடு மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்கன்னா இன்றைக்கி நம்மள்ட்ட எவ்வளோ குறைபாடு. இன்றைக்கி நம்ம தொழுகிறோம், நம்முடைய தொழுகையில் கூட பரிசுத்தமான அதாவது பரிபூர்ணமான நம்ம தொழுது இருக்கிறோமா? தொழுகையில் என்னென்ன சுண்ணத்து நமக்கு தெரியுமா? எத்தனை ஃபரல் இருக்குதுன்னு தெரியுமா? இன்றைக்கி எத்தனை பெண்களுக்கு தொழுகையில் மறதி ஏற்படுது. திடீர்னு நம்ம 2 ரக்காத் தான் தொழுதோம், 3 ரக்காத் தொழுது 4 ரக்காத் தொழுகையில் 1 ரக்காத்தை விட்டுட்டோம், என்ன பரிகாரம் செய்யணும் எத்தனை பெண்களுக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்கள். தொழுகை மறதி ஏற்படாமல் இருக்குமா? திடீர்னு வித்துரு தொழுகிறோம், குன்னூத்து மறந்துட்டோம், இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் எத்தனை பெண்களுக்கு தெரியும்? இதுதான் பரிகாரம் செய்யணும். நமக்கு அது ஒன்றுமே தெரியாது. ஏதோ எல்லாரும் தொழுகிறோம், சிந்தனை இல்லாமல் தொழுகிறோம், நம்முடைய தொழுகையில் உயிரோட்டம் இல்லை, இறையச்சம் இல்லை. ஆனால் இப்படி எல்லா அமல்கள்லையும் கூட குறைபாடு இருந்துட்டு ஆனால் மௌத்தனைக்கு நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்வோம்? யோசிச்சு பாருங்கள். மௌத்து திடீர்னு வந்துச்சுன்னா நம்ம உலகத்தில் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டோம். கணவரை சந்தோஷப்படுத்தலாம், குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகிறோம். நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? நமக்கு அழகான கணவனை கொடுத்த குழந்தையை கொடுத்த ரப்பை நம்ம என்னைக்காவது சந்தோஷப்படுத்தினோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய ரப்பை நான் சந்தோஷப்படுத்தினேன்னா ஒரு நாள் என் ரப்பு என் மேலே பிரியமாக இருக்கிறான் சொல்ல முடியுமா? என் ரப்பு இன்னைக்கு சந்தோஷப்பட்டான், இன்னைக்கு அல்லாஹ்வை மீது சந்தோஷப்பட்டிருப்பேன், அவ்வளோ அழகான காரியம் செஞ்சேன், நல்ல காரியம் நிறைய செய்தேன், நீங்கள் நல்ல முறை இஹ்லாஸோடு நான் தஹஜ்ஜத் தொழுதேன், நீங்கள் நம்ம யாராவது சொல்ல முடியுமா மனப்பூர்வமாக அந்த நாளை குறிப்பிட்டு நான் இவ்வளோ அழகான அமல் செஞ்சேன், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நான் செஞ்சுருப்பேன் சொல்ல முடியாத. ஆனால் அவ்வளோ அமல் செஞ்ச சஹாபாக்கள் கூட கடைசி நேரத்தில் கவலைப்பட்டு இருக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு சில சஹாபிகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. சஹாபிகளில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இத்தனைக்கு அவங்க என்னென்னா பெரும்பகுதியை வந்து காஃபிரா வாழ்ந்தவங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிரா மாற்று மதத்தராக வாழ்ந்தவங்க தான். அதாவது பத்ர் போர்க்களம் உஹது போர்க்களத்தையும் இவங்க தான் நடத்திட்டு வந்தாங்க, போருக்கு இவங்க தான் காரணமாக இருந்தவங்க. இவங்க பின்னால் தான் இஸ்லாத்துக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது அப்போ தான் முஸ்லீம் ஆகிறாங்க. முஸ்லீம் ஆகி ஒரு சில வருஷங்கள் வந்து வாழ்கிறாங்க, முஸ்லீமாக வாழ்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன சஹாபியாக மாறிட்டாங்க. அது வரைக்கும் காஃபிராக இருந்தவங்க. இவங்க பேரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லணும், அந்த சஹாபி பேரை கேட்டால். இப்போ அவங்க கடைசி நேரம் பிள்ளைங்கன்னா இருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து ரூஹு பிரியும் போது அத்தா மரணிக்க போகிறாங்கன்னு சொல்லி குழந்தைங்கன்னா அழுகிறாங்க. மனைவினா அழுகும்போது அத்தா கேட்குறாங்களாம், ஏன் நீங்கள் ஏன் அழுகிறீங்க? ஏன்னா அந்த உலகத்தோட பிரிய பண்ணி அழுகிறீங்களா? என் பின்னாடி உள்ள வாழ்க்கை என்னாக நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் எப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனோ இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட பொய் சொன்னதில்லைன்னு சொன்னாங்களாம். ஒரு நாள் வரைக்கும் நான் என்னல்ல பொய் சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத ஒரு வாழ்வை நான் ஒரு நாள் கூட செஞ்சதில்லை, ஒரு பாவம் கூட செஞ்சதில்லைன்னு சொன்னாங்களாம். சத்தியமிட்டு சொன்னாங்களாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில்லை, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாடி வரைக்கும் அல்லாஹ்வுக்கு செஞ்ச பாவத்தை இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, முஸ்லீம் ஆகிட்டா முன்னால் செஞ்ச பாவங்களை மன்னிக்கப்பட்டுரும். நான் முஸ்லீமான பிறகு நான் வாழ்ந்த இந்த 5-6 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஒரு பாவம் கூட செய்யலை, அல்லாஹ் மீது சத்தியமாக சொன்னாங்களாம். ஏன் நீங்கள் ஏன் அழுகிறீங்க? நான் சந்தோஷமான ரப்பை நான் சந்திக்க போகிறேன், என்னுடைய ரப்பை நான் இத்தனை வருஷமாக நான் சந்தோஷப்படுத்திட்டேன், நான் அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறேன் என்று கடைசி நேரத்தில் சொன்ன சில சஹாபாக்களும் உண்டு. அதான் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். பெரும்பகுதியே காஃபிர் குஃபுர்லேயே கழித்தவங்க, மாற்று மதத்தவராக வாழ்ந்தவங்க, கடைசி நேரத்தில் ஒரு 5 வருஷம் என்ன செய்கிறாங்க, ஒரு 5-6 வருஷம் அவ்வளோ முஸ்லீம் ஆகி பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறாங்க, ஒரு நாள் கூட பாவம் செய்யாமல். இன்றைக்கி நாம் பிறப்பால் முஸ்லீம், இப்படி பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்தேன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்வு ஒரு நாள் கூட இறையச்சத்தோடு வாழ்ந்தேன்னு சொல்ல முடியுமா? ஆகவே தாய்மார்களே, நாம் மௌத்துக்கு முன்னால் நம்மளை தயார்படுத்திக்கணும். இப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம்,
எப்போ வேண்டுமா நம்ம சந்திக்கலாம், யாருக்கு எப்போ மரணம் வருதுன்னு சொல்ல முடியாது. மௌத்துக்கு முன்னால் நம்முடைய வாழ்வு நம்மளே தேடிக்கொள்ளணும், கேட்டுக்கிறணும். என்னுடைய வாழ்வுக்கு எப்படி இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையா, என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் விரும்புகிறானா, நான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நான் புறம் பேசுகிறேன், எத்தனை பொய் பேசுகிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை தவறுகள் செய்கிறேன், இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. என்னென்ன தவறுகள் இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி திடீர்னு மௌத்து வந்துருச்சுன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்கிறது, யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு கொடூரமான நிலை மௌத்து சந்திக்கும் போது திடீர்னு மலக்குள் மௌத்து வந்தாருன்னா அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனையோடு வாழ்ந்து பாருங்கள். இந்த ஒரு கற்பனை நம்முடைய வாழ்க்கை அமைச்சு பாருங்கள், நம்ம மௌத்துக்கு தயாராகிக்கிறலாம். ஆக நமக்கு மௌத்து எப்படி நம்ம சந்திக்கணும்னு சொன்னால், நல்ல நிலைமையில் நீங்கள் நம்ம தொழுதுகிட்டு இருக்கிற போது, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிற போது நமக்கு மௌத்து வரணும். இது அல்லாஹ்ட்ட கேளுங்க. சில சஹாபாக்கள் பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்களா, யா அல்லாஹ் நான் மதீனாவிலே மரணமாகணும் துவா கேட்டிருக்காங்க. நான் எங்கே மௌத்தாகணும், மதீனாவிலே மரணமாகணும் யா அல்லாஹ், எனக்கு மதீனாவில் மரணிக்கக்கூடிய நசீபை கொடுன்னு கேட்டாங்களாம். என்ன காரணம், யா அல்லாஹ் என்னுடைய ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க வாழக்கூடிய பூமி, அவங்க இங்கே தான் மரணமாக இருக்கிறாங்க, நான் என்னுடைய நபியோடு எழுப்பப்படணும் யா அல்லாஹ், எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுன்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் தஆலா கேட்டதை கொடுத்துட்டான்ல. சிலதும் அல்லாஹ் கபூல் செய்கிறான், சிலதை கேட்கும்போது என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் தன்னுடைய வாழ்க்கையில், யா அல்லாஹ் நான் மரணிக்கணும், எங்கே மரணமாகணும், மதீனாவிலே மரணமாகணும், நபி பக்கத்தில் நான் அடக்கமாகணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்துட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போனவங்க பார்க்கலாம், ரசூலுல்லாவுடைய கபரை ஜியாரத்து பண்ண போனால் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லா பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கமாக இருக்கிறாங்க. பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தான், அல்லாஹ்ட்ட துவா மனமுருகி கேட்குறாங்க, யா அல்லாஹ் நான் மதீனாவிலே மரணமாகணும், எனக்கு நல்ல மௌத்து வரணும், நல்ல இடத்துல எனக்கு மௌத்து வரணும், நபி பிறந்த அந்த நபி வாழ்ந்த அந்த பூமியில் எனக்கு மௌத்து வரணும், நபி பக்கத்தில் நான் அடக்கமாகணும். அப்போ தான் வாழும்போதே தனக்கு எங்கே மௌத்து வரணுங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்து கேட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நம்ம அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறோமே, மௌத்தா எனக்கு அது எப்போ தாங்க வருங்க, அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இப்போ மேலே நம்ம யோசிச்சுக்கிட்டு, நான் சஹாபாக்கள் முன்கூட்டியே தயாரிப்பு இருக்கிறாங்க. எனக்கு மௌத்து இப்படித்தான் வரணும், நான் இப்படி ஆசைப்படுறேன். நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோம் பாருங்கள். நம்ம காசு பணமே இருக்காது, கற்பனை செஞ்சு வச்சுருக்கிறோம்ல, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டணும், இத்தனை கார் வாங்கணும், பைக் வாங்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், இன்ஜினியராக படிக்கணும், இப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கிறோம். நம்ம என்னைக்காவது நான் இந்த நிலைமையில் மௌத்தாகணும் கற்பனை செய்து பார்த்துருப்போமா, எனக்கு இந்த நிலைமையில் தான் மௌத்து வரணும், நான் இந்த இடத்துல மரணிக்கணும், இந்த இடத்துல அடக்கமாகணும், யாருக்கா அந்த கற்பனை இருக்குதா? அருமையான தாய்மார்களே, நீங்கள் நம்ம மரணிக்கும் போது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு மரணமாக மரணிக்க தயாராகும். பாருங்க, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த அம்மா எப்படி மரணமானாங்க யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் சொர்க்கத்து பெண்மணி தான், அதாவது சொர்க்கத்தின் தலைவியான பெண்மணி, சாதாரண பெண்மணி அல்ல, சொர்க்கத்து பெண்மணி மட்டுமல்ல, சொர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் தலைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது வயதை பார்த்தீங்கன்னா வெறும் 29 வயதில் தான் மரணமாகறாங்க. 29 வயதுங்கிறது என்னங்க, வாலிபத்தில் அது ஒரு பருவம் தான், ஒரு பகுதி தான். வெறும் 29 வயதில் மரணிக்கும் போது எப்படி மரணிக்கிறாங்க, சொர்க்கத்தின் தலைவியாக மரணமாகறாங்க. இன்றைக்கி நாம் அந்த பேரெல்லாம் வச்சுருக்கிறோம், ஃபாத்திமான்னு பேர் வைக்கிறோம், ஹதிஜான்னு பேர் வைக்கிறோம். நீங்கள் நமக்கு 50 வயசாச்சு, 60 வயசு ஆகுது, 40 வயசை தாண்டுது. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய முடியல, என்னை பற்றி என் கணவர் நல்லவன்னு சொல்ல முடியல, என் குழந்தைங்க என்ன நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் அம்மாவா மோசமான அம்மாங்குது. கணவர்கிட்ட கேட்டால் என் மனைவி மாதிரி வருமா, என் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா மரணிக்கிற போது எப்படி மரணமானாங்க, கணவருடைய திருப்தியோடு மரணமாகறாங்க, நபியினுடைய திருப்தியோடு மரணமானாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அந்த அம்மா மரணமாகறாங்க. அந்த அம்மா மரணமான பிறகு அவங்களுடைய கணவனார் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க, 15-17 வருஷம் கூட வாழ்ந்தவங்க, போய் கேட்டாங்களாம் ஒரு சஹாபி போய், நீங்கள் உங்கள் மனைவியோடு வாழ்ந்தீங்களே ஃபாத்திமா நாயகியோடு, அதுக்கு பிறகு சில திருமணங்கள் செஞ்சுருக்கிறீங்க, உங்களுடைய அந்த ஃபாத்திமாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்கண்ணா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அந்த அம்மாவோடு வாழ்ந்த வாழ்வு என்னால் மறக்க முடியாதுன்னு சொன்னாங்களாம். அவங்க என்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தினாங்க தெரியுமா, அது என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியல, அந்த அம்மா என்னை அவ்வளவு திருப்திப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ இன்னைக்கு நம்மளை பற்றி நம்ம கணவர் சொல்லுவாங்களா, உங்கள் முன்னாடிலாம் சொல்லலாம், பின்னாடி போய் சொல்லிடுவாரா, அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் தன் கணவருடைய திருப்தி, தன்னுடைய குழந்தைங்களுடைய திருப்தி பெற்றிருக்கிறாங்க, நபியினுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சொர்க்கத்தின் தலைவியாக மரணித்திருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான் மௌத்து இப்படியும் வரப்போகுது,
இன்றைக்கி எனக்கு யாருடைய திருப்தியுமே இல்லையே. என் கணவருடைய திருப்தி இல்லை, என் குழந்தைங்களுடைய திருப்தி இல்லை, என் தாயினுடைய திருப்தி இல்லை. அப்போ எந்த திருப்தியும் இல்லாமல் நாம் எப்படி மௌத்தை சந்திக்கிறது? ஆனால் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அந்த உலகத்தை விட்டு 29 வயதில் பிரிகிற போது எல்லாத்தையும் திருப்திப்படுத்தியவர்களாக மரணித்தார்கள். சொர்க்கத்தின் தலைவியாக மரணமானார்கள். அந்த அம்மா கடைசி என்னங்க சொல்லிட்டு போனாங்க? யாருக்கும் நடக்காத அதிசயம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் கணவர் குளிப்பாட்டி இருக்கிறார், வேற யாருக்கும் கணவர் குளிப்பாட்ட முடியாது. அந்த அம்மா அப்படி தான் சொல்லிட்டு மரணமானாங்க. என்னுடைய ஜனாசாவை நீங்கள் தாங்க குளிப்பாட்டணும். என்ன காரணம்? என்னோடு வாழ்ந்தவங்க நீங்கள், என்னை பார்த்தவங்க நீங்கள், மூத்து கூட உங்களை தவிர வேறு ஒரு அந்நிய பெண் கூட என்னை பார்த்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. மரண நேரத்தில் கூட என்னுடைய உடம்பு என்ன செய்யணும்? நீங்கள் மட்டும்தான் தொடரணும், நீங்கள் மட்டும்தான் குளிப்பாட்டணும், வேறு யார் ஒரு அந்நிய பெண் கூட உள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தன் கணவர்கிட்ட சொல்லிட்டு மரணமாயிருக்கிறாங்கன்னா எங்கெங்க சொர்க்கத்து பெண்ணாக இருக்க முடியாது? இந்த ஒரு வாழ்வே நமக்கு போதுமே, அழகான ஒரு படிப்பினைக்கு. மரண நேரத்தில் கூட என்ன குளிப்பாட்டுது கணவர் மட்டும்தான் குளிப்பாட்டணுங்கிற சொல்லி கணவர் தான் குளிப்பாட்டினாங்க. இரவு நேரத்தில் தான் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் தனியாக செய்யப்பட்ட அந்த சந்தூக்கு, வேறு அது வரைக்கும் சந்தூக்கு இல்லை. பெண்களுக்குன்னு தனியே சந்தூக்கு என்ன அந்த அம்மாவுடைய காலத்தில் அவங்களுக்காக தயாரிக்கப்பட்டுச்சான். அவன் பாருங்க மரணத்துக்கு எப்படி தயாராகிட்டாங்க. நான் மரணமானா என்னுடைய ஜனாசாவை பிறர் கூட பார்வையில் ஜனாசாவை கூட பார்க்கக்கூடாது. எப்படிங்க கற்பனை? இன்றைக்கி என்னுடைய நிலைப்பாடு என்ன? நான் அலங்கரித்து வெளியில் போனால் எல்லாரும் என்னை பார்க்கணும், நடமாடும்போது எல்லாரும் என்னை பார்த்து ரசிக்கணும், அடுத்தவனை என்னை பார்த்து அழகாக இருக்கிறேன்னு சொல்லணும், என்னுடைய முடியை சொல்லணும், என்னோட கண்ணை சொல்லணும், என் முகத்தை சொல்லணும். இப்படிலாம் கற்பனை இன்றைக்கி வாழ்கிற இன்றைக்கி பெண்கள் தன்னுடைய ஜனாசாவை கூட அடுத்த ஆண் பார்க்கக்கூடாது, அடுத்த பெண் தொடக்கூடாதுங்கிற கற்பனையில் அவங்க அப்படி மௌத்துக்கு தயாராக இருக்கிறாங்கன்னா, மௌத்துக்கு முன்னால் மௌத்தை கற்பனை செஞ்சு வாழ்ந்துருக்கு, நம்ம இப்படி தான் அடக்கம் பண்ணணும், நீ இப்படி தான் சந்துக்குள்ளே தூக்கிட்டு போகணும். இந்த சிந்தனை நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்கள் தாய்மார்கள். எனக்கு நம்ம பேர் மட்டும் ஃபாத்திமான்னு நினச்சா போதுமா? அந்த அம்மா மாதிரி நம்ம தயாராகணும். மௌத்துக்கு முன்னால் ஒரு 29 வயதிலேயே இந்த கற்பனை வாழ்ந்துருக்கிறாங்கன்னா இன்றைக்கி நாம் அந்த யோசிக்கணும்ல கொஞ்சமாவது. அந்த அம்மாவுடைய வாழ்வு, அந்த அம்மாவை பற்றி சொல்லப்படுது ஃபாத்திமா நாயகிகளை பற்றி, அவங்க சுத்தமாக இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் விட்டது இல்லையா. பல கிதாபுகள் எழுதுவாங்க. இப்போ பரிசுத்தமாக இருந்தாங்கன்னா பரிசுத்தமாக இருக்கிற காலத்தில் ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் தவறியதே இல்லையா. இந்த அம்மாவுடைய சிறப்பில் இது ஒரு காரணம். தஹஜ்ஜத் விட்டதில்லை, ஃபரலான தொழுகையிலும் இல்லை, தஹஜ்ஜத்தை கூட விட்டதில்லைன்னா இன்றைக்கி பாருங்கள் ஃபரலான தொழுகை கூட போகுது. ஒவ்வொரு காரணம். குழந்தை பிறந்தா என்ன செஞ்சிருவான்? இல்லைங்க குழந்தையினுடைய சிறுநீரெல்லாம் படுது, ஒரு 2 வருஷம் தொழுக போயிடும். ஏன்? அந்த பையன் கொஞ்சம் தவழ்ந்து நடக்கிற வரைக்கும் பையன் சிறுநீர் கழிச்சிருச்சான், இருந்துட்டான், என்ன குளிக்க முடியாது, தொழுக முடியாது, இப்படி வச்சு ஃபரலான தொழுக போயிடும். அதுக்கு பிறகு குழந்தை உண்டாயிட்டா குனிய முடியாது, நிமிர முடியாது, மாசமாக இருக்கிற இதில் போயிடும். இப்படியே பெரும்பகுதி ஃபரலில் கூட போகுது. அந்த அம்மானா பாருங்கள் 6 குழந்தை பெற்றெடுத்துருக்கிறாங்க, ஒரு நாள் விடாமல் தஹஜ்ஜத் தொழுது இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வசதி வாய்ப்பு இல்லை, வீட்டில் வெளிச்சம் இல்லை, சின்ன சிறிய வீடு, பல நாட்கள் பட்டினி இருந்தும் கூட எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு மரணத்துக்கும் தயாராகி இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி நமக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. வீட்டில் என்னங்க? வீட்டில் ஏசி என்ன, ஃப்ரிட்ஜ் என்ன, வாஷிங் மிஷின் என்ன, நம்முடைய வீட்டினுடைய அலங்காரம் என்ன, டைல்ஸ் என்ன, இன்றைக்கி கரண்டே இல்லாட்டாலும் கூட யூபிஎஸ் இருக்குது. எல்லா வசதியும் எல்லாம் கொடுத்துருக்குறான். எல்லாத்தையும் கொடுத்தும் கூட இன்றைக்கி நாம் அந்த மௌத்தை பற்றி கற்பனை செய்யாமலே இருக்கிறோம். அதனால் தாய்மார்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய முன்னால் வாழ்ந்த தாய்மார்கள் எப்படி மௌத்துக்கு முன்னால் மௌத்தை தயார்படுத்தி வாழ்ந்தார்களோ, குறிப்பாக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா எப்படி தன்னை தயார்படுத்தி கொண்டார்களோ, அதுபோல் நமக்கு மௌத்தை நம்ம தயாரித்து எனக்கு நல்ல நிலைமையில் மௌத்து வரணும், இப்படி நம்முடைய முன்னோர்கள் துவா செய்தார்களோ, தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்வாய், எப்படி முன்னால் வாழும்போதே மௌத்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்களோ அப்படி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ் ஈமானோடு மரணிக்கணும், என்னுடைய குழந்தைகளுக்கு ஈமானோடு மரணத்தை கூட மனம் முருகி கேளுங்க. அல்லாஹு தாலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.